பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம கிர்னி பழம் ஜூஸ் வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? இது வந்து வயிற்று புண்ணுக்கு, அல்சருக்கு, அப்புறம் வந்து இந்த மலச்சிக்கல் வெய்ய காலம் வந்தாலே மலச்சிக்கல் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே வருங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து எடுத்துக்கினா அவ்வளோ நல்லதுங்க. சுகர் பேஷண்ட் வந்து தர்பூசணி பழம் நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அது வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப லோவா இருந்தா எடுத்துக்கங்க. ஆனா சுகர் போடாம தர்பூசணி ஜூஸ் எடுத்துக்கங்க. எப்பயோ ஒரு டைம் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அது வந்து தர்பூசணி வந்து சுகர் கொஞ்சம் ஏறும்னு சொல்றாங்க. நீங்க வந்து பார்த்து சாப்பிடுங்க. சர்க்கரை இதில வந்து சுகர் பேஷண்ட் வந்து சுகர் ஆட் பண்ணாதீங்க. வெறுமே அப்படியே சாப்பிட்லாம் நல்லாவே இருக்கும். குழந்தைங்களா இருந்தால் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இது மலச்சிக்கல், அல்சர், வாய்ப்புண்ணு எல்லாமே இது ரொம்ப நல்லதுங்க. இது வெயில் காலத்தில் வந்து ரொம்ப இது எடுத்துக்கணுங்க. ரொம்ப நல்லது இந்த கிர்னி பழம். இன்றைக்கி வந்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா?